ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குலதெய்வம் உருவாதல் தொடர் 2 பார்ப்போம். இப்பொழுது ஒய்யான் பூசாரி என்கிறவர் கத்தியால் குத்துப்பட்டு நிற்கிறார். அண்ணன் தம்பி தங்கைகள் இருவரும் போராடுகிறார்கள் அண்ணனுக்காக. போராட்டத்தின் பொழுது ஒய்யான் பூசாரி என்பவர் தம்பி தங்கைகளை, நீங்கள் செல்லுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் எப்படியாவது தப்பித்து விடுங்கள் என்று கூறுகிறார். அதற்கு அவர்கள் இருவரும், இல்லை, நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் எல்லோரும் போராடுவோம் என்று கூறுகிறார்கள். அதற்கு ஒய்யான் பூசாரி, இல்லை, நீங்கள் செல்லுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஆக்ரோஷமாக கூற, அவர்கள் இருவரும் செல்ல விருப்பமில்லாமல் அண்ணன் கூறிய வார்த்தைக்காக செல்கிறார்கள். அவர்கள் பின்னரே 2 சிப்பாய்கள் செல்கிறார்கள் துரத்தி கொண்டு. இவர் ஒய்யான் பூசாரியும் முடிந்த அளவு போராடி எல்லோரையும் வெட்டி வீழ்த்துகிறார். இரத்த ஆறாக ஓடுகிறது. அங்கே வெட்டி வீழ்த்திவிட்டு இறுதியில் தானும் அங்கே மாய்கிறார். இப்பொழுது சின்னழகன் பூசாரியும் சுந்தாண்டியும் தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பின்னரே சிப்பாய்களும் துரத்தி சென்று கொண்டே வருகிறார்கள். தொலைதூரம் சென்றவுடன் வைகை ஆறு ஒன்று ஓடுகிறது. வைகை ஆறை கடந்து விட்டால் இருவரும் தப்பித்து விடுவார்கள். இவர்களும் கிட்டே நெருங்கி கொண்டே இருக்கையில் என்ன செய்வது என்று இருவரும் தெரியாமல் முழித்து கொண்டிருக்கையில் தங்கை சுந்தாண்டி உடனே பக்கத்தில் இருக்கும் ஒரு தென்னை மரம் உயரமாக நின்றதாம். அதை பார்த்து, தான் உத்தமி பத்தினியாக இருந்தால் எனக்கு இந்த ஆற்றை கடக்க நீ உதவி செய்ய வேண்டும், அதில் சாய்ந்து எனக்கு வளைந்து கொடுத்து நாங்கள் சென்றவுடன் நீ நிமிர்ந்து விட வேண்டும் என்று கூறுகிறாள். தான் உத்தமி பத்தினி என்ற ஒரு சொல்லிற்காக அந்த தென்னை மரம் வளைந்து அந்த ஆற்றை கடக்க இருவருக்கும் உதவி செய்திருக்கிறது. அதில் ஏறி ஆற்றை கடந்தவுடன் தென்னை மரம் நிமிர்ந்து நின்றதாம். அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சிப்பாய்கள் இருவரும் பிடிக்க முடியவில்லை என்று சென்று விட்டார்கள். இவர்கள் இருவரும் கரையை கடந்து சென்று விட்டார்கள். தொலைதூரம் வந்தவுடன் இரவு ஆகிவிட்டது. வந்த அசதியால் படுப்பதற்காக பிச்சங்கலப்பட்டி என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் பிரான்மலை இருக்கிறது. பிரான்மலை அடிவாரத்தில் படுத்து உறங்குகிறார்கள். சோகத்தில் இருவரும் பேசிக்கொண்டு உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சாப்பிடுவதற்காக அங்கே கிடைக்கும் இலை தழைகள், பழங்கள் இவற்றை சாப்பிட்டு விட்டு படுத்திருக்கிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்னவென்று அடுத்து வரும் தொடரில் பார்ப்போம். தேங்க்யூ.